மாறி மாறி சந்தேகம் கேட்டுட்டு இருப்பீங்க, எனக்கு யோசனையெல்லாம் வேற சொல்லுவீங்க. இப்ப என்னடான்னா எல்லாரும் பேசாம வர்றீங்க. பயப்படாதீங்கடா, நம்ம சரியான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அவங்கள பிடிச்சிடலாம், உங்க அப்பாவையும் மீட்டுடலாம். என் உள்ளுணர்வு சொல்லுது. எங்களுக்கு உங்க மேல முழு நம்பிக்கை இருக்கு மாமா. ஆரம்பத்திலே இதை உங்க பொறுப்புல விட்டுருக்கணும். நாங்க தான் உங்களை குழப்பிட்டோம். இப்ப அதை புரிஞ்சுக்கிட்டீங்களே, பயப்படாம வாங்க, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். தொழிலதிபர் கிருஷ்ணன் கடத்தப்பட்ட சம்பவத்தில் எதிர்பாராத அடுத்த திருப்பம் பற்றிய செய்தி கிடைத்துள்ளது. இதை எதிர்பார்த்த திருப்பம் என்றும் சொல்லலாம். கடத்தல்காரர்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு சென்ற பின் அவர்கள் வாக்குறுதி அளித்தபடி இதுவரை கிருஷ்ணனை ஒப்படைக்கவில்லை. கடைசியாக கிடைத்த தகவலின்படி கடத்தல்காரர்கள் கிருஷ்ணனோடு தப்பிவிட்டதாக தெரிகிறது. நிலைமை தங்கள் கட்டுக்குள் தான் இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. உதவி கமிஷனர் ரத்னம் கடத்தல்காரர்களை துரத்தி பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக நமது நிருபர் முனியப்பராஜ் தெரிவிக்கிறார். ஒருவேளை கடத்தல்காரர்களை பிடிக்க தவறினால் அவரது குடும்பத்தினர் கிருஷ்ணனை மட்டுமல்ல 15 கோடி ரூபாய் பணத்தையும் இழக்க வேண்டியிருக்கும். கிழவன் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லுங்க முதலாளி. என்னத்தடா சொல்றது? இல்ல ஏதாவது கெட்ட வார்த்தை வந்துற போது உங்ககிட்ட என்னடா சொன்ன? காதும் காது வச்ச மாதிரி கிருஷ்ணனை கொன்னு அடையாளம் தெரியாம புதைச்சிருன்னு சொன்னல. நான் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தா யாருக்கும் தெரியாம செத்து ஒழிஞ்சிருப்பான். பல வருஷத்து சபதம் முடிஞ்சிடுச்சுன்னு நானும் தலைமொழிகிட்டு தீர்த்த யாத்திரைக்கு போயிருப்பேன். உன் பணத்தாசைக்காக அவனை இங்க தூக்கிட்டு வந்து பெரிய இவன் மாதிரி டிவிக்கெல்லாம் சொல்லி இப்ப ஊரே கேளு நாடே கேளுன்னு எந்த பக்கம் திரும்பினாலும் அவனை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நீ இன்னும் அவனை கொல்லல. டிவிக்காரங்க வேற போலீஸ்காரங்க மூக்க சொரிஞ்சு விட்டாங்க. கிருஷ்ணனை உயிரோட மீட்கிறதுமான பிரச்சனைன்னு அவங்களும் மும்மரமா இருக்காங்க. இப்ப என்னடா பண்ண போற? கிருஷ்ணனை உயிரோட அனுப்பிட்டு பணத்தோட எங்கேயாவது போய் நீ சந்தோஷமா இருப்ப. பணம் போனா போட்டு உசுரோட வந்ததே பெருசுன்னு கிருஷ்ணனும் சந்தோஷமா இருப்பான். போலீஸ்காரங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்லி என்ன பிடிச்சி உள்ள போடுவாங்க. ஆக மொத்தத்துல ஒரு இழவும் நடக்காம நான் தான் கேவலப்பட்டு கேசு கலையணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க முதலாளி. உங்களுக்கு என்ன, கிருஷ்ணா சாகணும் அவ்வளவுதானே. அது நடந்தே தீரும். எனக்கு தெரியும்டா, நீ அவனை கொல்ல மாட்ட. முதலாளி, செய்வேன்னு சொன்னா செய்யறவன் தான் இந்த சேர்மத்துறை. நம்புங்க. சும்மா செவுத்து பள்ளி மாதிரி நொச்சு நொச்சுன்னு இருக்கீங்க. பேசுவடா, நீ இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. நீ தான் கோடீஸ்வரன் ஆயிட்டிய. உண்மைதான் முதலாளி. பணம் வந்த உடனே திமிரு வரத்தான் செய்யுது. ஐயோ முதலாளி, நான் ரொம்ப விசுவாசமானவன். பணத்திமிரெல்லாம் உங்ககிட்ட காட்டுவேனா? அப்பா சாமி, வேணாண்டா. உன் விசுவாசத்தை நீ நல்லா காட்டிட்ட. கோச்சிக்காதீங்க முதலாளி. நான் ஒண்ணு உன்னை கோவிச்சுக்கலடா. உன் புத்தி தெரியாம உன்கிட்ட வேலை கொடுத்தேன் பாரு, என்னதான் நான் கோவிச்சுக்கணும்? முதலாளி, இப்ப நீங்க நல்ல மூட்ல இல்ல. அமைதியா இருங்க. கிருஷ்ணா செத்த செய்தி கண்டிப்பா டிவில வரும். ஒண்ணும் வேண்டாம் கோடீஸ்வரா, கிருஷ்ணனை கொண்டு வந்து எங்கிட்ட ஒப்படைச்சிரு. அது முடியாது முதலாளி. கிருஷ்ணனா எங்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிச்சானே. என்னடா விளையாடுறியா? நான் நினைச்சது சரியா தாண்டா இருக்கு. பணத்தை வாங்கிட்டு நீ அவனை விடுதலை பண்ணிட்டல. இப்ப சொல்ற, நீ எத்தனை கோடியோட வேணா இரு, கிருஷ்ண உயிரோட வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்கிற செய்தி வந்துச்சுன்னு வச்சுக்க, உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் உன்னை தேடி கண்டுபிடிச்சு கொல்லாம விட மாட்டேன். முதலாளி, அவன் எங்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான்னு தான் சொன்னேன். சாவுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அவன் தப்பிச்சு ஓடினதான் நல்லது முதலாளி. அவன் வெட்டிச்சு சாகுற மாதிரி செல்போன்ல வெடிகுண்ட செட் பண்ணி அவன் கையில கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அதை வெடிக்க வச்சு அவன் சாகுறத நீங்க பார்க்கணும் தான் பிளான் பண்ண. அவன் தப்பிச்சு ஓடிட்டான தவிர பாம் இருக்கிற செல்போன் அவன்கிட்ட தான் இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல அவன் பீஸ் பீஸா சதறி செத்துருவான். எப்படி செய்தி கிடைச்சு டிவிக்காரங்க மிச்ச மீதி இருக்கிற உடம்ப காட்டுவாங்க. அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. எப்படா ஒரு கொக்கு அப்படின்னு கேட்டா, கொக்கு தலையில வெண்ணெய் வச்சிருக்க, கொக்கு வெயில்ல பறக்கும் போது வெண்ணெய் உருகி அது கண்ணை மறைச்சு பறக்க முடியாம கீழே விழும், அப்ப போய் பிடிச்சிட்டு வரேன்னு ஒருத்தன் சொன்னானா. அந்த மாதிரி இவரு செல்போன்ல குண்டு வச்சிருக்காரா. அது தப்பிச்சு போன கிருஷ்ணன் கையில இருக்கா. இன்னும் 10 நிமிஷத்துல அது வெடிக்குமா. கிருஷ்ண செத்துருவானா? ஏன்னா இதெல்லாம் நான் நம்ப சொல்றியா? முதலாளி,
நான் உங்ககிட்ட வாயால எதை சொல்லி நம்ப வைக்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்புங்க. பாக்குறேன்டா, இதெல்லாம் நடக்குதான்னு பாக்குறேன். இல்லன்னு வச்சுக்க, என் ஒரிஜினல் சுபாவத்தை நீ பாப்ப. என்ன இங்க நின்னுட்டு இருக்க? எல்லாத்தையும் கேட்டியா? நான் எல்லாத்தையும் கேட்டேன் பெரியப்பா. நல்லவர் மாதிரி நடிச்சு என்னையும் அக்காவையும் நம்ப வச்சிட்டீங்கல்ல. நான் எதுக்கு நல்லவன் ஆகணும்? கிருஷ்ணன் துரோகி. அவனை கொல்லணுங்கிறது என் 30 வருஷ வைராக்கியம். நீ அவனுக்கு மருமகளா போறதுக்காக நான் நல்லவன் ஆகணுமா? இன்னும் கொஞ்ச நேரம் கொல்லி வைக்கிறதுக்கு கூட பாடி இல்லாம கிருஷ்ணன் வெடிச்சு சதுருவான். நீ வேணா பாரு. நான் விட மாட்டேன் பெரியப்பா. இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி கிருஷ்ண மாமாவை காப்பாத்தி உங்களுக்கு நான் தண்டனை வாங்கி தர பாருங்க. அவ்வளவு தைரியமாடி உனக்கு? எனக்கு நீ தண்டனை வாங்கி தருவியா? என் பகையை தீர்த்துக்க எத்தனை கொலை வேணாலும் செய்வேன். விடுங்க பெரியப்பா. கையெடுங்க பெரியப்பா. பேசாம உன் வேலையை பார்த்துட்டு போ, இல்ல உன்னையும் கொல்லுவேன். உங்களை மாதிரி கெட்ட எண்ணம் கொண்டவங்க கிட்ட கிருஷ்ண மாமா மாதிரி நல்லவங்க தோக்க கூடாது பெரியப்பா. செத்தாலும் பரவாயில்ல, உங்களை காப்பாத்துவேன். விடுங்க பெரியப்பா, விடுங்க பெரியப்பா, விடுங்க பெரியப்பா. இப்ப விட போறீங்களா இல்லையா? விடுங்க பெரியப்பா. நான் விட மாட்டேன். கேளுங்க பெரியப்பா. விட மாட்டேன். வேணாம், போகாத. அந்தனே ஃபாஸ்டா போங்க. நந்தினி, கதவை தர. யாரா? நந்தினி கால் பண்றா மாமா. ஏய், விநாயகத்தை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கலாம், ஸ்பீக்கர்ல போடு. சரி மாமா. ஹலோ நந்தினி. பிரபா பிரபா. நந்தினி, நான் பிரபா தான் பேசுறேன், சொல்லு. ரத்னா சார் சந்தேகப்பட்டது சரிதான். மாமா கொடுத்தது எங்க பெரியப்பா தான். என்ன நடராஜ்? வண்டி கொஞ்சம் நிப்பாட்டுங்க. போன் கொடுறா. நான் ரத்தனம் பேசுறேம்மா, சொல்லுமா. சார் சார், ரொம்ப ஆபத்து சார். என் பெரியப்பா தான் சேர்மதுரை வச்சு மாமாவை கடத்திருக்காரு. மாமா இப்ப அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாரு சார். ஆனா மாமா கிட்ட அவங்க செல்போன் இருக்கு. அதுல டைம் பாம் செட் பண்ணிருக்காங்க. மாமா என்ன மாமா போடுறது? இது உனக்கு எப்படி தெரியும்? சேர்மதுரை கிட்ட பெரியப்பா போன்ல சண்டை போட்டாரு சார். அத நான் கேட்டேன். நான் ஆந்திராவிலே கொலை சொன்னனே, நீ ஏன்டா பணத்துக்காக கிருஷ்ணனை சென்னைக்கு கடத்தி கொண்டு வந்தேன்னு திட்டினாரு. அதுக்கு அந்த சேர்மதுரை மாமா தப்பிச்சதையும் அவர் கையில இருக்கிற செல்போன்ல டைம் பாம் செட் பண்ணிருக்கிறதா சொன்னதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல அது வெடிச்சிருமா சார்? மாமா மாமா என்ன சார், மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியாது சார். சார் சார் ப்ளீஸ் அவர் எப்படியாவது காப்பாத்திருங்க சார். இப்ப விநாயகர் எங்க இருக்காரு? வீட்டுக்குள்ள வச்சு அவரை போட்டுட்டேன் சார். ஏய், கதவை தர. பின்பக்க கதவை ஏதாவது இருந்தா அதையும் வெளிப்பக்கமா தாப்பா போட்டுருமா. கவலைப்படாதமா, நாங்க அதை பாத்துக்கிறோம். ஓகே சார், நான் பிரபா வீட்டுக்கு போறேன் சார். சார் சார் ப்ளீஸ் சார் எப்படியாச்சும் மாமாவை காப்பாத்திருங்க சார். சரிம்மா, கண்டிப்பா நான் காப்பாத்திடுறேன். சரி சரி ஓகே சார். அப்படி அடிச்ச மாமா. மாமா 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 இப்போ என்ன மாமா பண்றது? மாமா இந்த வட்டாரத்தை தாண்டி எங்கேயும் போயிருக்க முடியாது. சரவண மட்டும் என் கூட வரட்டும். அக்யூஸ்ட் யாரும் தப்பிச்சிட கூடாது. நான் சேர்மத்துறை சேஸ் பண்ணி பணத்தை மீட்கிறத பாத்துக்கிறேன். நீங்க 3 பேரும் 3 பக்கமா தேடி மாமா கையில இருக்கிற செல்போனை தூக்கி வீச சொல்லுங்க. புரியுதா? நம்ம சர்ச் பண்ண குடோன்ல இருந்து இந்த ஏரியாக்குள்ள தான் எங்கேயாவது இருக்கணும். மெயின் ரோட்டை நோக்கி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே, குயிக் குயிக் போங்க. நீ வெளியில இரு. சீக்கிரம் போங்க.
தம்பி கொஞ்சம் நில்லுங்க தம்பி. ஐயா ஏங்க சார், பக்கத்துல நான் ஒரு அர்ஜென்ட் சார், வேலை ஒரு போறேங்க. நிமிஷம். சார் தயவு செய்து சார் 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 தயவு செய்து வண்டி நிறுத்துங்க. தம்பி 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 வண்டி நிறுத்துங்க தம்பி. தம்பி தயவு செய்து வண்டி நிறுத்துங்க ப்ளீஸ். என்னங்க வேணும்? தம்பி உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். என்ன பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருங்க. போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமா தம்பி, என்ன கொல்றதுக்காக கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சிருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட தப்பிச்சு வந்துட்டேன். என்ன பார்த்துட்டா என்ன கண்டிப்பா கொண்டுடுவாங்க. தயவு செய்து என்ன காப்பாத்துங்க. உன்னை காப்பாத்துறதுக்கு பைக்ல கூட்டிட்டு போனா என்ன பார்த்து கொல்றதுக்கா? தம்பி தம்பி, முடியாதியா? இல்ல தம்பி, தயவு கையை செய்து என்ன விடுயா. காப்பாத்துங்க தம்பி. கையை விடுன்னு உங்களுக்கு சொல்லல. நேரம் இல்லைன்னா ஆளை போலீஸ் விடு. ஸ்டேஷனுக்கு போற தம்பி, வழியில ஆளை விடு காப்பாத்துங்க தம்பி. தம்பி பசங்களா விளையாண்டது போதும், போனை கொடுங்க. அங்கிள் 10 மினிட்ஸ் அங்கிள். அதெல்லாம் முடியாது, போனை கொடுங்க. அங்கிள் ஒரு 5 மினிட்ஸ் அங்கிள். இப்ப தர்றீங்களா இல்ல மிஸ் கிட்ட சொல்லவா? போங்க அங்கிள், நீங்க ரொம்ப பேட் அங்கிள். ஏன் சொல்ல மாட்டீங்க? அது பாருங்க, ஒருத்தர் லிஃப்ட் கேக்குறாரு. அங்க யாரோ நிக்கறாங்க. வெளியே எல்லாம் ஏத்தக்கூடாதுப்பா. ப்ளீஸ் அங்கிள். அப்புறம் ஏன் வேலை போயிடும்? அங்கிள் ப்ளீஸ். சத்தம் போடாம கம்முன்னு உட்காருங்க. நிறுத்துங்க அங்கிள். சரி சரி இருங்க, ஏத்திக்கிறேன். ஐயா, நிறுத்துங்க. அங்கிள் நிறுத்துங்க. வாங்க அங்கிள், வண்டியில ஏறுங்க. வண்டியை நிப்பாட்டினதுக்கு ரொம்ப நன்றிங்க. எங்க போனுங்க? நான் போ இல்ல நான் சென்னைக்கு போனோம். ஐயையோ, இந்த வண்டி சென்னைக்கு போகாதே. ஆ ரெட் ஹில்ஸ்ல இறக்கி விடுற, அங்க இருந்து போயிடுறீங்களா? சென்னைக்கு பஸ் இருக்கு அங்கிள். அங்க இருந்து நீங்க போயிடுறீங்களா? ஆ, சரிங்க அங்கிள், ஏறி உக்காருங்க. சரி. அங்கிள் ஏறி வந்து உட்காருங்க. வாங்க வாங்க, பார்த்து. கதை மூடுங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றிப்பா. இதுல என்னங்க இருக்கு? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிதான். ஏன் அங்கிள் உங்களுக்கு வேர்த்து இருக்கு? அங்கிள் வேனை பிடிக்க ஓடி வந்தாருல, அதான் வேர்த்திருக்கு. நான் கூட வீட்ல இருந்து வேனை பிடிக்க ஓடி தான் வந்தேன். சார், இதை விட அதிக சம்பளத்துல எனக்கு வேலை வந்தது. நான் தான் போகல. இந்த பிள்ளைங்களோட இருக்கிற சந்தோஷம் கிடைக்குமா? அங்கிள், நீங்க வேனை பிடிக்க ரொம்ப தூரம் ஓடி வந்தீங்கல்ல, இந்தாங்க அங்கிள், தண்ணி குடிங்க. தேங்க்யூ. வெல்கம். நான் வண்டி ஓட்டும் போது உயிரே போனாலும் ஃபோன் பேச மாட்டேன் சார்.
ஏன்னா அந்த பிள்ளைங்கள என்ன நம்பி ஒப்படைச்சிருக்காங்க. இதுங்களுக்கு நான் தானே பொறுப்பு. என்ன சார் சொல்றீங்க? கண்டிப்பா. ஐயா, உங்க போனை கொஞ்சம் தர முடியுமா? நான் அவசரமா ஒரு ஃபோன் பண்ணணும். இந்தாங்க சார். அங்கிள், ஆ? உங்க போனை கேம் விளையாட கொஞ்சம் தரீங்களா? தேங்க்ஸ் அங்கிள். ஏய் நல்ல கேமா இரு ஃபர்ஸ்ட் நான் விளையாண்டு தரேன். ஹலோ பிரபா, நான் அப்பா பேசுறேன். அப்பா, அப்பா, ஹலோ அப்பா, உங்க போனை தூக்கி போடுங்கப்பா. ஹலோ ஹலோ பிரபா, நீ பேசுறது கேட்கல. அப்பா, நான் ரெட் ஹில்ஸ் பக்கம் போயிட்டு இருக்கேன். அப்பா, உங்க போன்ல பாம்பு இருக்குப்பா. போனை தூக்கி போடுங்கப்பா. ஹலோ பிரபா, சரியா கேட்கல. என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு. அப்பா, உங்க செல்போன்ல. ஹலோ ஹலோ அப்பா, ஹலோ அப்பா. என்ன அந்த கிருஷ்ணன் குடும்பத்துல எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்களா? அவங்க சொல்றதை கேட்டு வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன்ல யாராவது கை வச்சிங்க, சுட்டு பொசுக்கிடுவான் பொசுக்கி.